வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். மேற்காசியாவில் நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கிலும் ஈரான் அமெரிக்கா இடையே ஏற்கனவே நின்று போன பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்கும் வகையிலும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அரக்சி தலைமையிலான குழு நேற்று பாகிஸ்தான் சென்றுள்ளது. சீனாவை சேர்ந்த ஒரு முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திற்கும் ஈரானிய எண்ணெய் போக்குவரத்தில் ஈடுபட்டுள்ள 40 கப்பல் நிறுவனங்கள் மற்றும் டாங்கர்களுக்கும் பொருளாதார தடைகளை விதிப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தலைமையிலான நிர்வாகம் அறிவித்துள்ளது. உலக கால்நடை மருத்துவ தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு இந்திய விலங்குகள் நல வாரியம் மற்றும் புதுச்சேரி பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் கால்நடைகள் மற்றும் செல்ல பிராணிகளுக்கான சிறப்பு சிகிச்சை முகாம் இன்று காலை 10 மணிக்கு கூடப்பாக்கம் கிராமத்தில் உள்ள மந்தவெளி திடலில் நடைபெறுகிறது. 2021ஆம் ஆண்டு முதல் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் சுகாதாரத்துறை தொடர்ந்து மேற்கொண்ட நோய் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளின் காரணமாக புதுச்சேரியில் கடந்த 5 ஆண்டுகளாக மலேரியா பாதிப்பு இல்லை என்று சுகாதாரம் மற்றும் நலவழித்துறை தெரிவித்துள்ளது. இன்று முதல் அடுத்த 6 தினங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் பிற தமிழக பகுதிகள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் இன்று மாலை 3:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதுகின்றன. ஜெய்ப்பூர் சவாய் மான்சிங் மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணிகள் மோதுகின்றன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.